ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மெரிட்டேஜ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு டுடே என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு. ஏன் உங்களுக்கு ரெகுலராக இந்திய அரசியல் அமைப்பு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நான் போடுறேன் அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து படிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது. அதே போல் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகிற ஏரியாவும் இங்கே நிறையன்றதுனால தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து போட்டே இருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு. இந்திய அரசியல் அமைப்பு. ஓகேங்களா? இந்திய அரசியல் அமைப்பு. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பகுதி 5ல் வந்து குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை வந்து பார்த்தோம். அதாவது குடியரசுத் தலைவருடைய வீட்டு பவர்ஸ் பற்றி பார்த்தோம். அதே போல வந்து துணை குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துணை குடியரசுத் தலைவருடைய கண்டினியூஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருப்போம், ஆர்டிகல் 67 பார்த்துருப்போம். ஆர்டிகல் 67 வந்து பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 68. ஆர்டிகல் 68 வந்து என்ன சொல்லுதுன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து காலியாகும் போது, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகும் பொழுது தேர்தல் நடத்த வேண்டிய கால அவகாசத்தை பற்றி குறிப்பிடுகிறது. பொதுவாக இப்ப பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், குடியரசுத் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் வந்து பொதுவாக 5 ஆண்டுகள். அவருடைய பதவி காலம் காலியாகிவிட்டது, அதாவது அவருடைய பதவி காலம் வந்து முடிவடைந்து விட்டதுன்னா என்ன பண்ணுவோம், 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் வந்து நடத்திடுவோம். இன்கேஸ் குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய பதவி வந்து 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சில சூழ்நிலைகளின் காரணமாக அவருடைய பதவி வந்து காலியாகிவிட்டாலும் என்ன 6 மாதத்திற்குள்ளதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தேர்தல் வந்து நடத்தி முடிச்சிட வேண்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்க்க போறோம். குடியரசு துணைத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, இவருடைய பதவி காலியாகும் போது தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகும் போது தேர்தல் நடத்த வேண்டிய கால அவகாசத்தை பற்றி நம்ம பார்க்க போறது தான் ஆர்டிகல் 68. ஓகேங்களா? பொதுவாக இவருடைய பதவி காலம் எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 years. ஓகேங்களா? பொதுவாக 5 ஆண்டு பதவிக்காலம் இவருடைய பதவிக்காலம். ஓகேங்களா? இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கும் 5 ஆண்டுகள் பதவிக்காலம் முடியும் முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து நடத்தப்பட வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ துணை குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் பொதுவாக 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே என்ன பண்ணுவாங்கன்னா துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? நோட்ஸ் வந்து உங்களுக்கு பெய்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு அவருடைய லாகின்க்கு வந்து சேரும். ஸோ அதனால சொல்றதை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா போதுமா? சரிங்களா? ஓகே. இப்போ துணை குடியரசுத் தலைவருடைய பதவி 5 ஆண்டுகள் முன்னரே காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை நல்லா தெரிஞ்சுக்கணும். குடியரசு தலைவருக்கான தேர்தல் 6 மாத காலத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். ஆனா துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் அவருடைய பதவி வந்து காலியாகிவிட்டால் அவருடைய தேர்தல் 6 மாதத்திற்குள் நடத்தி முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6 மாதத்துல கட்டாயம் முடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு வரையறையும் நமது அரசியல் அமைப்பில் வகுத்து கொடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? அப்போ எவ்வளவு நாட்களுக்குள்ள நடத்தணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முடிந்தவரை விரைவாக நடத்த வேண்டும். முடிந்தவரை விரைவாக நடத்த வேண்டும். முடிந்தவரை விரைவாக நடத்த வேண்டும். முடிந்தவரை விரைவாக நடத்த வேண்டும். அப்போ துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகிவிட்டால் அவருடைய தேர்தல் 6 மாதத்திற்குள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து தவறு. முடிந்தவரை விரைவாக நடத்த வேண்டும் என்பதே சரியானது. சரிங்களா? ஓகேங்களா? அடுத்து பாருங்க, துணை குடியரசுத் தலைவருக்கான ஊதியம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, துணை குடியரசுத் தலைவருக்கான ஊதியம். துணை குடியரசுத் தலைவருக்கான ஊதியம். இப்போ துணை குடியரசுத் தலைவர் என்ற பதவி நிலையில் அவருக்கு எந்த ஒரு ஊதியமும் வகுத்து கொடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குடியரசுத் தலைவருடைய சம்பளம் வந்து நமது இந்திய அரசியலமைப்பில் வந்து வகுத்து கொடுத்திருக்காங்க. கரெக்டுங்களா? துணை குடியரசுத் தலைவருக்கான சம்பளம் அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் என்ற முறையில ஊதியங்கள் எதுவும் கிடையாது. அவர் ராஜ்யசபாவுடைய தலைவர் என்ற முறையிலே தான் இவருக்கு ஊதியம் வந்து வழங்கப்படுகிறதுன்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவர் என்ற பதவி வகிப்பதனால் அவருக்கு வந்து ஊதியம் வந்து வழங்கப்படுகிறது. கரெக்டுங்களா? ஊதியம் வந்து வழங்கப்படுகிறது. இதுவே துணை குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவர் என்ற பதவி வகிப்பதால் அவருக்கு வந்து ஊதியம் வழங்கப்படவில்லை. மாறாக அவருக்கு எதற்காக ஊதியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவுடைய தலைவரா இருக்காரு. கரெக்டுங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? ஆமா, அதேதான். அப்போ துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்காரு இல்லையா? சோ அவர் அந்த ராஜ்யசபாவின் தலைவராக பதவி வகிப்பதற்காகவே தான் அவருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. அப்போ நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, துணை குடியரசுத் தலைவருக்கு ராஜ்யசபாவின் தலைவராக பதவி வகிப்பதனால் மட்டுமே தான் அவருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. கரெக்டா? கரெக்ட். அப்போ அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் என்ற பதவி இருப்பதனால் அவருக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா நீங்க இங்க பாத்துக்கணும். சரிங்களாமா? ஓகே, ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்போ ராஜ்யசபாவுடைய தலைவர் என்ற முறையில தான் துணை குடியரசுத் தலைவருக்கு எவ்வளவு ரூபாய் சம்பளம் வழங்குறாங்க? 4 லட்சம். அப்போங்களா? அப்போ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சேலரி எவ்வளவு? 4 லேக். ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சம்பளம் எவ்வளவு? 4 லேக். ஓகேங்களா? இவருடைய சம்பளம் அப்போ துணை குடியரசுத் தலைவரது சம்பளத்தை நிர்ணயிப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம். இது தெரிஞ்சுக்கணும். அப்போ துணை குடியரசுத் தலைவருக்கான ஊதியத்தை, அதாவது சம்பளத்தை நிர்ணயம் செய்வது பாராளுமன்றம். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். பாராளுமன்றத்தால் இந்த ஊதியத்தை உயர்த்தலாம், ஆனால் ஆனால் என்ன பண்ண முடியாது? குறைக்க முடியாது. குறைக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நிதி நெருக்கடி நிலை வந்தாலும் சரி, நெருக்கடி நிலை காலங்களிலும் கூட குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய ஊதியத்தை குறைக்க முடியாது. புரியுதுங்களா? பொதுவா அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய ஊதியத்தை உயர்த்தலாம், ஆனால் குறைக்க முடியாது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா போதுமா? சரிங்களா? ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. இவர் குடியரசுத் தலைவர் இல்லாத பொழுது, யாரு? துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவரது பொறுப்புகளை கவனிப்பார் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டுடைய பொறுப்புகளை கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரது பொறுப்புகளை கவனிக்கும் பொழுது அந்த சம்பளத்தை பெறுவாரா? குடியரசுத் தலைவருடைய ஊதியத்தை துணை குடியரசுத் தலைவர் பெறுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெறுவார். ஓகேங்களா? அந்த நேரத்துல ராஜ்யசபாவின் தலைவர் என்ற முறையில் ஊதியம் இவருக்கு வழங்கப்பட மாட்டாது. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரது பொறுப்புகளை கவனிக்கும் பொழுது குடியரசுத் தலைவருக்கான ஊதியத்தை துணை குடியரசுத் தலைவர் பெறுவார். அந்த நேரத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த நேரத்துல ராஜ்யசபாவின் தலைவர் என்ற முறையில் வழங்கப்படும் ஊதியம் இவருக்கு வழங்கப்பட மாட்டாது. உங்களுக்கு இந்த இடத்துல நல்லது கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க, துணை குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். அடுத்து வந்து நோட் பண்ணீங்க, துணை குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் நோட் பண்ணீங்க. மற்றும் அதிகாரங்கள் செயல்பாடுகள். ஓகேங்களா? இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கான அந்த பதவி என்ற முறையில அவருக்கு எந்தவித பணிகளும் அவருக்கு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசு தலைவருக்கான பதவி நிலையில், துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவி நிலையில் எந்தவித பணிகளும் அவருக்கு கிடையாது. ஓகேங்களா? அவருக்கு கிடையாது. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அப்ப அவர் எந்த விதமான பணிகளை செய்வாரு? துணை குடியரசுத் தலைவர் என்ற பதவியில அவருக்கு எந்த ஒரு பணிகளும் அவருக்கு கிடையாது. அப்போ அவர் எந்த விதமான பணிகளை செய்வாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நோட் பண்ணீங்க, துணை குடியரசுத் தலைவர் பின்வரும் நோட் பண்ணீங்க, பின்வரும்
இரண்டு விதமான பங்குகளை வகிப்பார். அதுல ஒண்ணு ஆர்டிகல் 64 படி, இப்ப நம்ம அதுல ஒண்ணு பார்க்கணும். ஆர்டிகல் 64 படி துணை குடியரசுத் தலைவர் பதவியின் நிமித்தம் காரணமாக ராஜ்யசபாவின் தலைவராக செயல்படுகிறார். ஓகேங்களா? இது எங்கிருந்து பின்பற்றப்பட்டது? அமெரிக்காவிலிருந்து பின்பற்றப்பட்டது. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? துணை குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவர் என்ற பதவி வழிமுறையில அவருக்கு எந்த ஒரு பணியும் கிடையாது. இரண்டு வகையான பங்குகளை அவர் வகிக்கிறாரு. ஒன்று, துணை குடியரசுத் தலைவர் பதவி நிமித்தம் காரணமாக, துணை குடியரசுத் தலைவர் என்ற ஒரு பதவியின் காரணமாக அவர் ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கார். இத்தகைய நடைமுறை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது, யுஎஸ்ஏவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 65. ஆர்டிகல் 65 படி குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகும் பொழுது அவரது பொறுப்புகளை துணை குடியரசுத் தலைவர் வகிப்பார். இதுதான் அவருடைய பங்கு. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு வழங்கப்பட்டுள்ள இரண்டு வகையான பங்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகும் பொழுது, நல்லா தெரிஞ்சுக்கணும், குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகும் பொழுது அவரது பொறுப்புகளை கவனிப்பது துணை குடியரசுத் தலைவர் ஆவார். புரியுதுங்களா? அப்போ இந்த குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை கவனிக்கும் பொழுது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் சம்பளங்களும் யாரு பெறுவாங்க? துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் பெறுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதா பாருங்கம்மா. ஏன்னா சொல்றத கொஞ்சம் கவனமா உள்வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு சிபிடி 2க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சிபிடி 2ல இது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரேம் ஆகும். ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கமா. சரிங்களா? ஓகே. அப்போ அத்தகைய நேரத்துல, எந்த நேரத்துல? குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை கவனிக்கும் நேரத்தில் இவர் ராஜ்யசபாவின் தலைவர் என்ற முறையில் இவருக்கு சம்பளம் வழங்கப்படாது. குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை கவனிக்கிறார் இல்லையா, அப்போ அந்த சம்பளம் மட்டுமே தான் இவருக்கு வழங்கப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதுமா? சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை நல்ல ஞாபகம், குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை துணை குடியரசுத் தலைவர் வந்து கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போ எவ்வளவு நாட்களுக்கு குடியரசுத் தலைவர் இல்ல, இப்ப குடியரசுத் தலைவர் இல்ல, அப்ப எவ்வளவு நாட்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை கவனிப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்லா நோட் பண்ணுங்க. அடுத்த சப்டைட்டில் போட்டுங்க. துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பொறுப்புகளை கவனித்தல். ஒண்ணு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கமா. குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாக, நல்லா நீங்க கவனிச்சா மட்டும் போதும், நோட்ஸ் உங்களுக்கு லாகின்க்கு வந்துடும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாக இருக்கும் பொழுது புதிய குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் வரை அல்லது அதிகபட்சம் 6 மாதங்கள். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் 6 மாதங்கள். ஓகேங்களா? அப்போ துணை குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை எவ்வளவு நாட்களுக்கு கவனிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 6 மாதங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பாங்க, புதிய குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்கும் வரை சரி, அதிகபட்சம் 6 மாதங்கள் சரி. ஓகேங்களா? 6 மாதங்களை மீறி பொறுப்புகளை கவனிப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். துணை குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை அதிகபட்சம் 6 மாதங்கள் கவனிப்பார். ஏன்னா குடியரசுத் தலைவர் ஏன் அந்த அதிகபட்சம் 6 மாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அதிகபட்சமே ஒரு குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாக இருக்கும் பொழுது அதிகபட்சமே 6 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பில் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. சோ அதனாலதான் 6 மாதத்திற்குள்ள குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து நடத்திடுவாங்க.
ஸோ அதனாலதான் அதிகபட்சமாகவே 6 மாதங்கள் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை கவனிப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களாமா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஓகே ஓகே. அடுத்த சைடில் நோட் பண்ணிங்களேன். இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா அமெரிக்காவில் வந்து இத்தகைய சூழ்நிலை கிடையாது. எப்படி? குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் 6 மாதங்கள் பொறுப்புகளை கவனிப்பார், நம்ம படிச்சோம். இந்தியாவில், அமெரிக்காவில் இதே போல ஒரு சூழ்நிலை நிகழ்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. நோட் பண்ணிங்க. அமெரிக்காவில் ஜனாதிபதியின் பதவி காலியாகும் பொழுது அவருடைய மீதமுள்ள பதவிக்காலம் முழுமைக்கும் ஜனாதிபதியின் மீதமுள்ள பதவிக்காலம் முழுவதும் துணை ஜனாதிபதியே ஜனாதிபதியாக பொறுப்பேற்பார். அப்ப அவர் வந்து அந்த இடத்துல 6 மாசம் வரைக்கும் தான் இருப்பாரு அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிடையாது. ஆனா இந்தியாவில் 6 மாதங்கள் மட்டும்தான் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கான பொறுப்புகளை கவனிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களாமா? ஓகே. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்த சப்டைட்டில் கொடுங்க. ராஜ்யசபா துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் தலைவராக பணியாற்றுதல். இது வந்து சப்டைட்டில் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க. இப்போ லோக்சபால எப்படி சபாநாயகர் வந்து அவருடைய பணிகளை மேற்கொள்கிறாரோ அது போல ராஜ்யசபாவுடைய தலைவர் அத்தகைய பணிகளை மேற்கொள்வார். அப்போ ராஜ்யசபாவின் தலைவராக யார் இருக்காருன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் ராஜ்யசபாவின் தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் ராஜ்யசபாவின் தலைவராக என்னென்ன பணிகளை எல்லாம் மேற்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒன்று, ராஜ்யசபாவின் பல்வேறு நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துகிறார். ராஜ்யசபாவின் மரபுகளை, ஒரு ராஜ்யசபானா இப்படிதான் அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு மரபு வழியாக ஒரு வரைமுறை இருக்கும் இல்லையா? ஸோ அதை அந்த ராஜ்யசபாவின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார். ராஜ்யசபாவின் மரபுகளை தீர்மானிக்கிறார். அடுத்த பாயிண்ட் பாருங்க. ராஜ்யசபாவின் கூட்டங்களை தலைமையேற்று நடத்துகிறார். ராஜ்யசபாவின் கூட்டங்களை தலைமையேற்று நடத்துகிறார். ராஜ்யசபாவின் பல்வேறு நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார். இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் ஃபர்ஸ்ட் பாயிண்டா. ஓகேங்களா? ராஜ்யசபாவில் கேள்விகள் கேட்பதை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். நோட் பண்ணுங்க. ராஜ்யசபாவின் கேள்விகள் கேட்பதை, ராஜ்யசபாவின் கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். அப்போ உங்களுக்கு இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ ராஜ்யசபாவில கேள்விகள் கேட்பதை அனுமதிப்பதும் யார் தான்? ராஜ்யசபாவின் தலைவர். ஓகேங்களா? இப்போ பாராளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களுக்கு கேள்வி கேட்பதற்குன்னு சில நேரங்கள் எல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ராஜ்யசபாவில் கேள்விகள் கேட்பதற்குன்னு சில நேரங்கள் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. பூஜ்ய நேரம்னா என்ன, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?
பூஜ்ய நேரம்னு ஒன்று இருக்கு. அந்த நேரத்துல என்ன என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல நமது பாராளுமன்றத்தில் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. எத்தகைய கேள்வி எத்தகைய சூழ்நிலைகளில் கேட்கப்பட வேண்டும், எத்தகைய நேரங்களில் எத்தகைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு கேள்விகளை கேட்பதற்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது நம்ம பின்வரும் அந்த அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களாமா? ஓகே, அடுத்து நோட் பண்ணிக்க. அடுத்து நோட் பண்ணிக்க. காஸ்டிங் வோட். அடுத்த சப்டைட்டில் போட்டுங்க, காஸ்டிங் வோட். காஸ்டிங் வோட் அல்லது முடிவு செய்யும் வாக்கு. முடிவு செய்யும் வாக்கு. இப்ப பாருங்க, ராஜ்யசபால ஒரு மசோதா கொண்டு வந்துட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ராஜ்யசபால ஒரு மசோதா அல்லது ஒரு தீர்மானம் வெற்றி தோல்வி இன்றி சமநிலையில, அதாவது டை, ராஜ்யசபால ஒரு தீர்மானமோ அல்லது என்ன பண்றாங்க, ஒரு மசோதாவை கொண்டு வரும் பொழுது அந்த மசோதாவின் மீது வாக்கெடுப்பு நடக்கும். அந்த வாக்கெடுப்பு இரண்டும் தோல்வியிலையும் முடியாம வெற்றிலையும் முடியாம சமநிலையில் இருக்கும்போது அந்த மசோதாவிற்கு ஓட்டு பாஸ் பண்றதா இருந்தாலும் சரி, தோல்வி அடைவதற்காக இருந்தாலும் சரி, ஒரு ஓட் போட்டு அந்த மசோதாவுடைய நிலையை முடிவு செய்யும் உரிமை துணை குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. இதனை கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மசோதா இருக்கு, ஒரு மசோதா வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு தீர்மானமோ அல்லது ஒரு மசோதாவோ இருக்கு. அந்த மசோதாவின் மீது வாக்கெடுப்பு நடக்கப்படும் போது டைல நிக்குது அப்படின்னா முடிவு செய்யும் ஓட்டை யாரு போடலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அதாவது ராஜ்யசபாவின் தலைவராக துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த ஓட்டை வந்து போடலாம். சோ இவர் போடுற இந்த ஓட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கும் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இதுதான் என்னன்னா முடிவு செய்யும் வாக்கு. இது எந்த விதியின்படி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது எந்த விதியின்படி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 100 படி ஓகேங்களா, ஆர்டிகல் 100 படி இதை முடிவு செய்யலாம். இந்த முடிவு செய்யும் வாக்கு இருக்கு இல்லையா, இந்த ஓட் வந்து அந்த மசோதா பாஸ் பண்றதுக்கும் போடலாம், அல்லது இல்ல அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த மசோதா ஃபெயில் பண்றதுக்கும், அதாவது தோல்வியில் முடிவடைவதற்கும் அவர் போடலாம். அவர் போட்ட அந்த ஓட்டுக்காக யாரும் அவரை பத்தி கேள்வி கேட்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஆர்டிகல் 70 என்ன அப்படின்னா, சில எதிர்பாராத தருணங்களில், ஓகேங்களா, சில எதிர்பாராத தருணங்களில் குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார். ஆர்டிகல் 70. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 65 பத்தி சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 65 என்ன சொல்லியிருப்பேன் நானு? ஆர்டிகல் 65 சொல்லுங்க. குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகும் போது அவரது பொறுப்புகளை துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார்னு சொல்லியிருப்பேன். நீங்க இங்கேயும், அதாவது ஆர்டிகல் 65 70 கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றதை வந்து கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கோங்கம்மா, சரிங்களா? அதாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 65க்கும் ஆர்டிகல் 70க்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாகி விட்டது. மீதமுள்ள அந்த 6 மாத தேர்தல், புதிய குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கும் வரை அந்த பதவியை கவனிப்பவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். அதை பத்தி பேசுற ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் 65. ஆர்டிகல் 70 என்ன அப்படின்னா, சில எதிர்பாராத தருணங்களில், ஃபார் எக்ஸாம்பிளாக குடியரசுத் தலைவர் வந்து இல்ல, ஏதோ ஒரு நிகழ்வின் காரணமாக அவர் இல்லாத போயிட்டாரு. அப்போ அவருடைய பொறுப்புகளை கவனிப்பதற்கு ஆர்டிகல் 70 படி துணை குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. ஓகேங்களா? சில எதிர்பாராத தருணங்களில் ஆர்டிகல் 70 என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 70 வந்து சில எதிர்பாராத தருணங்களில் குடியரசுத் தலைவரது பொறுப்புகளை துணை குடியரசுத் தலைவர் கவனிப்பார். ஓகேங்களா? அடுத்து நோட் பண்ணீங்க. ஆர்டிகல் 71 என்ன சொல்லுதுன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் தொடர்பான
பிரச்சனைகளை குறித்து விசாரிக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திடம் மட்டுமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் யாருடைய தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தலில் ஏற்படும் பிரச்சனைகளும் அந்த தேர்தல் செல்லாது என அறிவிக்கும் அதிகாரமும் யாருக்கு இருக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. ஓகேங்களா? நோட் பண்ணி அதுதான் இங்க சொல்றாங்க. துணை குடியரசுத் தலைவரது தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை குறித்து தீர்ப்பளிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. ஓகேங்களா? இதுதான் ஆர்டிகல் 71. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், துணை குடியரசுத் தலைவரை பத்தி ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது துணை குடியரசுத் தலைவரை பற்றி அதான் மேலும் அறிந்து கொள்வோம் அப்படின்னு நம்ம ஒரு கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா? ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் இப்போ பிரசிடென்ட் பார்க்கணும், பிரசிடென்ட் பத்தி இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்திருப்போம். அதே போல இப்போ வைஸ் பிரசிடென்ட் பார்க்குறோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் பத்தி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டோம்னா வைஸ் பிரசிடென்ட் சாப்டர் ஓவர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. key points of vice president VP. ஓகேங்களா? key points of vice president. ஒன்று இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர் தான் இந்தியாவுடைய முதல் துணை குடியரசு வைஸ் பிரசிடென்டா இருந்தார். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். அடுத்து பாருங்க, 2 முறை துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர்கள். 2 முறை துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர்கள் 2 முறை. ஒருத்தர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஒருத்தர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், இன்னொருத்தர் 2 முறை துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர்கள் ஹமீத் அன்சாரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணீங்க. குடியரசுத் தலைவரது பொறுப்புகளை கவனித்த துணை குடியரசுத் தலைவர் அல்லது தலைவர்கள். குடியரசுத் தலைவரது பொறுப்புகளை கவனித்த துணை குடியரசு தலைவர்கள் யார் யாரு? ஃபர்ஸ்ட் வி.வி. கிரி, 2 பி.டி. ஜாட்டி, அடுத்து 3வது நீதியரசர் இதயதுல்லா. அப்போ குடியரசு தலைவரது பொறுப்புகளை கவனித்த துணை குடியரசு தலைவர்கள் யார் யாருன்னு நம்ம கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா வி.வி. கிரி, பி.டி. ஜாட்டி, நீதியரசர் இதயதுல்லா. ஓகேங்களா? அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நிறைய முறை. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் நானு, குடியரசுத் தலைவர் இல்ல துணை குடியரசு, இப்போ வந்து குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா அப்போ அந்த பொறுப்பை வந்து வகிப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஒருத்தர் வந்து அந்த பொறுப்பை வந்து வகிப்பார் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அது போல ஒரு சூழ்நிலை வந்து இந்தியாவில் வந்து நிகழ்ந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணீங்க. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் துணை குடியரசுத் தலைவர் என இருவேறு பதவிகளில் இருந்தபோது குடியரசு தலைவரது பொறுப்புகளை கவனித்த ஒரே நபர் நீதியரசர் இதயதுல்லா.
ஓகேங்களா. நீதியரசர் இதயத்துல்லா இவர் தான் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் துணை குடியரசுத் தலைவர் என இருவேறு பதவிகளில் இருந்தபோது குடியரசுத் தலைவரது பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டவர். அப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உச்சநீதிமன்றத்தின் அவன் டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கேட்பாங்க. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் அல்லது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் குடியரசுத் தலைவரது பொறுப்புகளையும் கவனித்த ஒரே நபர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதியரசர் இதயத்துல்லா. நீதியரசர் இதயத்துல்லா. அடுத்து வைஸ் பிரசிடென்டா இருந்துட்டு பிரசிடென்டா மாறினவங்க. ஓகேங்களா. அப்போ துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்து குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றவர்கள் அல்லது துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்து பின் குடியரசுத் தலைவரானவர்கள் யார் யாரு? ஒன்னு ராதாகிருஷ்ணன், இரண்டு ஜாகிர் உசேன், மூன்று வி வி கிரி, நான்கு ஆர் வெங்கட்ரமணன், ஐந்து சங்கர் தயாள் சர்மா, ஆறு கே ஆர் நாராயணன். இவங்க எல்லாமே யாருன்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றவர்கள், குடியரசுத் தலைவர் ஆனவர்கள். ஓகேங்களா. நீங்க நினைச்ச கூடாது பொறுப்பு வகித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. குடியரசுத் தலைவராகவே தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர்கள் அவங்களாம். சரிங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ என்ன முடிஞ்சது? பிரசிடென்ட்டை பார்த்து முடிஞ்சாச்சு, வைஸ் பிரசிடென்ட்டை பார்த்து முடிஞ்சாச்சு, பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒருங்கிணைந்தது தான் என்னன்னு சொல்லியிருக்கேன். நான் இதெல்லாமே ஒருங்கிணைந்தது தான் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர். பார்ட் 5ல யாரை பத்தி பார்க்க போறோம்? பிரதமர். ஓகேங்களா. பிரதமர். இப்போ பிரதமர் நோட் பண்ணீங்க. இந்தியாவில் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்தியாவில் நடைமுறையில் உள்ள இந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்ற அரசாங்க முறையின்படி குடியரசுத் தலைவர் பெயரளவு தலைவராக உள்ளார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குடியரசுத் தலைவர் பெயரளவு தலைவராக உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையான நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னா பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ பெயரளவு தலைவர் யாரு, உண்மையான நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன நோட் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் உண்மையான இந்த பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இந்தியாவின் உண்மையான நிர்வாக தலைவர், இந்தியாவின் உண்மையான நிர்வாக தலைவர், இந்தியாவின் உண்மையான நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இந்தியாவின் பிரதமர் பதவி இங்கிலாந்தின் வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்க முறையிலிருந்து பின்பற்றப்பட்டது. ஓகேங்களா. இப்போ இந்தியாவில் இருக்க இந்த பிரதமருடைய பதவி முறை எங்கிருந்து பின்பற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட்மினிஸ்டருடைய அமைச்சரவை முறையிலிருந்து நம்ம எடுக்கப்பட்டதுதான் இந்தியாவுடைய பிரதமர் பதவி. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. நாடாளுமன்ற அரசாங்க முறைப்படி உண்மையான நிர்வாக தலைவராக பிரதமர் உள்ளார். ஓகேங்களா. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து பிரதமரை பத்தி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல வந்து உண்மையான நிர்வாக தலைவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, பிரதமர் சொல்லிட்டு.
ஓகேங்களா? அப்போ இந்தியாவின் பெயரளவு தலைவர் யார்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்தியாவின் நிர்வாக தலைவர் யார்? அதான் உண்மையான நிர்வாக தலைவர் யார்? இந்தியாவின் பெயரளவு தலைவர் யார்? இந்தியாவின் அதே போல ஒரு மாநிலத்துடைய உண்மையான நிர்வாக அதிகாரி யார் அப்படின்றத உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். தெரிஞ்சிருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. சரிங்களா? ஓகே. இப்போ பிரதமருடைய பதவி பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 74. இது வந்து பிரதமருடைய பதவியை பற்றி குறிப்பிடுகிறது. பிரதமர் பதவி பற்றி குறிப்பிடும் விதி இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பிரதமருடைய பதவியை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 74. ஓகேங்களா? ஆர்டிகல் 74ல கிளாஸ் 1 டைரக்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிரதமருடைய பதவியை பற்றி குறிப்பிடும் விதி ஆர்டிகல் 74. பிரதமர்னா என்ன அப்படின்றத சொல்லுது. 74ல கிளாஸ் 1. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அறிவுரைகளையும், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, குடியரசுத் தலைவருக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு பிரதமருடைய தலைமையில ஒரு அமைச்சரவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இப்ப பாருங்க குடியரசுத் தலைவருக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு பிரதமருடைய தலைமையில ஒரு அமைச்சரவை இருக்கும் அப்படின்றத சொல்றதுதான் ஆர்டிகல் 74. ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் வாங்க. இந்தியாவில் யார் இருக்கா? அப்போ தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு அமைச்சரவை இருக்கும். அப்போ பாராளுமன்றத்தில் எப்படியோ அதே போலதான் சட்டமன்றத்திலையும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ இங்க பாயிண்ட் நோட் பண்ணி ஆர்டிகல் 74ல கிளாஸ் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு பிரதமர் தலைமையில் ஒரு அமைச்சரவை இருக்கும். எனவேதான் இந்தியாவின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையில் உள்ளது. எனவேதான் இந்தியாவின் உண்மையான அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் பிரதமருடைய தலைமையிலான அமைச்சரவையிடம் மட்டுமே உள்ளது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ இந்தியாவின் உண்மையான நிர்வாக தலைவர் யாரு? பிரதமர். இதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஆர்டிகல் 75. ஆர்டிகல் 75 என்ன? குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமிக்கிறார். ஓகேங்களா? அப்போ பிரதமரை வந்து நியமனம் செய்பவர் யாரு? பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அப்போ எந்த விதியின்படி பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னா ஆர்டிகல் 75 படி குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறார். ஓகேங்களா? நோட் பண்ணிங்க. குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? எம்பி எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு கூட்டணி கட்சியோ இல்ல தனித்து நிக்கிற கட்சியோ அல்லது கூட்டணி கட்சியோ பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்று என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தங்களது பலத்தை வந்து பாராளுமன்றத்துல நிரூபிப்பாங்க. ஸோ அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரதமராக வந்து நியமனம் செய்வாங்க. ஓகேங்களா? இப்போ லோக்சபால என்ன சொல்றது, லோக்சபால ஒரு கட்சிக்கும் அதாவது தனி கட்சிக்கோ அல்லது கூட்டணி கட்சிக்கோ தலைவராக ஒருத்தரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. எப்போ எந்த சூழ்நிலைகள்ல? எம்பி எலெக்ஷன்ல பல்வேறு இடங்கள்ல வெற்றி பெற்ற ஒரு கட்சியை. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் வந்து எப்படி இந்த பாராளுமன்ற எம்பி எலெக்ஷன்ல எந்த கட்சியுமே தனது பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியல. ஓகேங்களா? எந்த கட்சியுமே பெரும்பான்மை வந்து நிரூபிக்க முடியல. அப்போ குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டா என்ன பண்ணலாம், ஒருத்தரை பிரதமரா நியமனம் செய்யலாம். அவ்வாறு நியமனம் செய்தால் அவர் தனது பெரும்பான்மையை எத்தனை மாதங்களுக்குள் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, அதிகபட்சம்
ஒரு மாத காலத்திற்குள் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இது வந்து ரூல்ஸ். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? பாராளுமன்றத்துல எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லைன்ற பட்சத்துல பிரதமராக ஒருத்தரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு அப்படின்னா நியமனம் செய்யலாம். இது ஒரு முறை கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. நியமனம் செய்யலாம். அவ்வாறு நியமனம் செய்தால் நியமனம் செய்யப்பட்ட நாளிலிருந்து ஒரு மாத காலத்திற்குள் தனது பெரும்பான்மையை அவர் நிரூபிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் எக்கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒருவரை பிரதமராக நியமனம் செய்தால் எத்தனை மாதங்களுக்குள் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஒரு மாத காலத்திற்குள், அதிகபட்சம் ஒரு மாத காலத்திற்குள். ஓகேங்களா? இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் எல்லாமே நமது அட்டவணை 3 படி பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, பதவி காலம். பதவி காலம் பதவி காலம் யாருடைய பதவி காலம்? பிரதமருடைய பதவி காலம். பிரதமருடைய பதவி காலம். பிரதமருக்குன்னு என்னது பதவி காலம் ஏதும் நமது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே தான் பதவி காலம். ஓகேங்களா? இப்போ லோக்சபாவை கலைச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பிரதமருடைய பதவி போயிடும். ஸோ அதனால பிரதமருடைய பதவி காலம்னு கேட்டாங்கன்னா நமது அரசியல் அமைப்பில் பிரதமருக்கென பதவி காலம் குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை, அதாவது லோக்சபாவில் பெரும்பான்மையை பலத்தினை பெற்றுள்ளவரை மட்டுமே பிரதமர் பதவியில் இருக்க முடியும். அப்போ லோக்சபாவில் பெரும்பான்மை இல்லை அப்படின்னா என்னாகும்? அவர் வந்து பதவியை வகிக்க முடியாது. லோக்சபாவை கலைச்சிடுவாங்க. யார் கலைப்பாங்க? குடியரசுத் தலைவர் கலைச்சிடுவாரு. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? அப்போ லோக்சபால ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்து விட்டால் பிரதமர் வந்து கட்டாயம் பதவி விலக வேண்டும். இல்லையெனில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா பதவி நீக்கம் செய்திடுவார். யார? அவரை. அப்போ பெரும்பான்மை இருக்கும் வரை மட்டுமே தான் அக்கட்சியின் தலைவராக ஒருவர், அதாவது பிரதமராக பதவி ஏற்க முடியும். பெரும்பான்மை இழந்து விட்டால் என்ன பண்ணா பிரதமர் வந்து பதவி விலகிட வேண்டும். அவ்வாறு அவர் பதவி விலகலைன்னா குடியரசுத் தலைவர் வந்து பதவி வந்து நீக்கிடுவார். அப்போ பெரும்பான்மை இல்லைன்ற பட்சத்துல என்ன ஆகும்? லோக்சபா கலைச்சிட்டு புது எலெக்ஷன் வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ லோக்சபால பெரும்பான்மையோட இருக்காரு ஒரு பிரதமர் அப்படின்னா அவருடைய பதவி காலம் பொதுவாக 5 ஆண்டுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா பிரதமருடைய பதவி காலம் எவ்வளவு நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைன்றது சரியான பதில். இல்ல அடுத்த ஆப்ஷன் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா லோக்சபாவில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும் வரை அப்படின்னாலும் அதுவும் சரியான பதில். அப்படி இல்லை அப்படின்னா லோக்சபாவில் தனது பெரும்பான்மையை 5 ஆண்டுகள், அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் இருப்பின் அவரது பதவி காலம் 5 ஆண்டுகள். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொன்னேன்னு? ஓகேம்மா. புரியலன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ பிரதமருடைய ராஜினாமா. ஓகேங்களா? இப்போ பிரதமர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இப்படி நினைச்ச கூடாது. குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுக்குறாரு. அதே போல துணை குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இங்க வந்து பிரதமர் வந்து துணை பிரதமர் கிட்ட கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிக்க கூடாது. ஏன்னா பிரதமராய் நியமிப்பவர் யாரு? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. அப்போ தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் மட்டுமே வழங்க வேண்டும். அப்போ பிரதமர் தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவரிடம் மட்டுமே வழங்க வேண்டும். ஓகேங்களா? இப்போ இவருடைய பதவி காலம் வந்து எப்போது காலியாகும்? ஒன்று அவர் ராஜினாமா செய்துட்டா காலி ஆயிடும், இறந்துட்டா காலி ஆயிடும், பதவி நீக்கம் செய்துட்டா காலி ஆயிடும், தகுதி இழப்பு செய்தா காலி ஆகும், லோக்சபாவில் பெரும்பான்மை இருந்துட்டா காலி ஆயிடும். இதெல்லாம் வந்து நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான், அதனால விட்டுருங்க. இப்போ பிரதமருடைய ஊதியம். ஓகேங்களா? பிரதமருடைய ஊதியம் இப்போ இங்க தெரிஞ்சுக்கிறது, பிரதமரா இருந்தாலும் சரி, அவருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையா இருந்தாலும் சரி, ஊதியத்தையும் அவர்களுக்கான அந்த படிகளையும்
நிர்ணயம் செய்யும் அமைப்பு எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் தான் ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறது. பாராளுமன்றமே ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறது. அப்போ குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் ஊதியத்தை வந்து நிர்ணயம் செய்வது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பாராளுமன்றம் தான். கரெக்டுங்களா? கரெக்டுங்களாமா? அப்ப இங்கேயும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருக்குல்ல, அவங்களுக்கும் தனது ஊதியத்தை வந்து நியமனம் செய்வது யாருன்னு சொல்லிட்டு நிர்ணயிப்பது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் தான் நிர்ணயிக்கிறது. ஓகேங்களா? இதனை உயர்த்துவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுவும் யார்கிட்ட தான் இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? ஆர்டிகல் 366 படி நல்லா தெரிஞ்சுக்கணும், குடியரசுத் தலைவரது சம்பளமும் துணை குடியரசுத் தலைவரது சம்பளமும் தான் குறைக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போ நிதி நெருக்கடி நிலை காலங்களிலும் சரி, எத்தகைய சூழ்நிலைகளிலும் சரி உயர்த்தலாமே தவிர குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா பிரதமராக இருந்தாலும் சரி, மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நெருக்கடி நிலை காலங்கள் வந்தா அவர்களது ஊதியத்தை யார் என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். யார் குறைக்கலாம்? பாராளுமன்றம் குறைக்கலாம். அப்போ பிரதமருடைய ஊதியமும் அமைச்சரவையுடைய ஊதியத்தையும் உயர்த்தவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். ஆனா இதை யார் செய்வாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பாராளுமன்றம் தான் இதை செய்யும். ஓகேங்களா? கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணீங்க. உங்களுக்கு நோட்ஸ் வந்து பெய்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய லாகின்ஸ்க்கு வந்து சேரும். சரிங்களாமா? ஓகே, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, பாராளுமன்ற உறுப்பினருக்கு இணையான சம்பளத்தினை தான் பிரதமரும் அமைச்சர்களும் கொடுக்குறாங்க. யாரு? அதாவது பாராளுமன்றத்தில் இருக்க அந்த உறுப்பினர்களுடைய ஊதியத்தை தான் அமைச்சர்களுக்கும் வழங்குறாங்க, பிரதமருக்கும் வழங்குறாங்க. ஆனா கூடுதலான சில படிகள் அமைச்சர்களுக்கும் பிரதமர்களுக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? தற்போது இந்த அடிப்படையான சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய். தற்போதான அடிப்படை சம்பளம் 1,00,000 ரூபாய். தற்போது அடிப்படை சம்பளம் 1,00,000 ரூபாய். இதை தவிர்த்து கூடுதல் படிகள் உண்டு. யாருக்கு? பிரதமருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் கூடுதல் படிகள் உண்டு. ஓகேங்களா? அப்போ இந்த கூடுதல் படிகளோடு சேர்ந்து பிரதமர்களுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2,80,000 ரூபாய் வழங்கப்படும். ஓகேங்களா? 2,80,000 ரூபாய் வழங்கப்படும். எதற்கு? பிரதமருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும். இது அடிப்படை சம்பளத்தோட இதர படிகளும் சேர்ந்து. புரியுதுங்களா? ஓகேமா? ஓகே, போதுமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிமைனிங் வந்து பார்க்கலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா. ஓகே, தேங்க்யூ.